மன்னிக்கிறது சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஏசப்பா கூட சொல்லுகிறாரு, உன் சகோதரன் 7 தடவை அவன் பாவம் செஞ்சாலும் அவன் மனஸ்தாபப்பட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனம் சொல்லிக்கிறது. நிறைய வேளையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், மன்னிக்கிறதே இல்லை யாரையுமே. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோவப்படுறதுக்கு உரிமை இருக்குதோ அவங்க மனஸ்தாபப்படும் போது நம்ம மன்னிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம கோவப்படுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இது எல்லாத்துக்காக தான் சிலுவையில் அவர் அறையப்பட்டு நம்மளை மன்னிச்சார், ஒரு ரத்தத்தினால மீட்டு கொண்டார். இன்றைக்கி நம்ம ஜீவன் உள்ளவர்களாக, கிருபையை பெற்றவர்களாக இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் சில வேளையில் என்ன பண்ணிடுறோம், நம்ம எதனா பாவம் செஞ்சால் உடனே நம்ம ஏசப்பா நம்ம மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புறோம். ஆனால் மற்றவங்க எதுவும் தப்பு செஞ்சுட்டா உடனே என்ன பண்ணுறோம், நம்ம மன்னிக்கிறதே இல்லை. உடனே நமக்கு கோவம் வந்துடுது, வைராக்கியம் வந்துடுது, இவங்க எப்படி பண்ணலாம், அவங்க எப்படி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே கோவத்தில் தான் வெளிப்படுறோம். அந்த இடத்துல தெய்வீக சுபாவம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதே இல்லை. அதனால் நம்ம என்னைக்கு நம்ம மன்னிக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் இரக்கமும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் அந்த விஷயத்தில், ஆனால் உங்கள் பலவீனத்தில் அவருடைய கிருபையை அது பூரணமாக விலகும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா ஆண்டவரே கிருபையை தாங்க, மன்னிக்கிற உள்ளத்தை தாங்க, உங்களைப் போல் நானும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.